வணக்கம் வியூவர்ஸ். அக்வாகுப்பரைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அவேர்னஸ் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு இன்விடேஷன் டு இன்டர்வியூ. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனி நேம் குவாண்டம் இன்கார்பரேட் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி அப்படின்னா, இது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மெசேஜ். ஸோ அவங்க இந்த 9:30 to 11:30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ள அவங்க அந்த கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக இன்னைக்கு போனாங்க. அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதுக்காக ஆன்லைன்ல ஜாப்க்காக அப்ளை பண்ணவங்க தான். ஸோ இந்த ஜாபுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. பிகாஸ் அவங்க சேலரியுமே 30,000 30,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்யூம் மட்டும் போதும். அண்ட் தென் ப்ரூஃபுக்கு ஆதார் போதும், ஹார்ட் காப்பின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆஃபீஸ் லொக்கேஷனும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. பிகாஸ் இந்த அட்ரஸ்ல இவங்க போய் அவங்களுக்கு தெரியாத ஒன்று மேப்லாம் போட்டு அவங்க கஷ்டப்பட்டு தான் அவங்க போனாங்க அந்த இடத்துக்கு. பட் நோ யூஸ். பிகாஸ் அவங்க ஒரு என்ன சொல்றது, அவங்க 1-on-1 இன்டர்வியூ வச்சிருக்காங்க. கொஷின்மே இன்டர்வியூக்கு ரிலேட்டடா இல்லை. ஜஸ்ட் எம்எஸ் எக்ஸல் தெரியுமான்னு சொல்லிட்டு ஜாப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஃபார்ம் ஃபைலிங் இருக்கும், டேட்டா என்ட்ரி. ஸோ அதை வந்து நீங்க வந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 15 days 15K, லாஸ்ட் 15 days 15K கொடுப்போம். ஸோ டோட்டலா 30K நீங்க ஏர்ன் பண்ண முடியும் பர் மந்த்னு சொன்னாங்க. அண்ட் தென் அவங்க கிட்ட ப்ராசஸிங் ஃபீ வந்துட்டு 4,500 கட்டுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு கையில அவங்களுக்கு அமௌண்ட் கிடையாது. அவங்க வந்து அமௌண்ட்டுக்காக, அதாவது ஃபார் அவங்களுக்கு அமௌண்ட் தேவைன்றதுனால தான் இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க அக்செப்ட் பண்ணி போனது. பட் அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ 4,500 சொன்னதுமே அவங்க கையில் மணியும் கிடையாது. நீங்கள் அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. பட் என்னுடைய ஃப்ரெண்டு கையில் மணியும் கிடையாது. ஸோ அவங்க என்கிட்ட மணி இல்லை, நீங்கள் வந்துட்டு சேலரியில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி சொன்னால், அவங்க நோ மேம், இது ப்ராசஸிங் ஃபீ, இது கட்டினா தான் உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே நடக்கும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இவங்க என்னோட ஃப்ரெண்டு வந்து காசு கிடையாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த இன்டர்வியூ அண்ட் இந்த கம்பெனி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராட் ஆர் ஸ்கேமாக தான் அவங்க பார்க்குறாங்க. பிகாஸ் 90 to 99% பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ப்ராசஸிங் ஃபீ கேட்க மாட்டாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் ஆஃப் த டாபிக் என்னன்னா, உங்களுக்கு இது மாதிரி ப்ராசஸிங் ஃபீ நாங்கள் கட்டியும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரஸ்டபுள் தான் அப்படின்னு நினச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நாங்களுமே இந்த மாதிரி நாங்கள் இது வந்து ஃப்ராட் ஸ்கேம் தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஜஸ்ட் கமெண்ட் மீ. தேங்க்யூ.